சார், நம்ம கடந்த வாரம் அஸ்தம் நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க சார். அதுல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் எப்படி இருக்கும்? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. பொதுவாக நட்சத்திரத்தோட அதிபதி சனீஸ்வர பகவான், ராசியோட அதிபதி குரு பகவான். பொதுவாகவே குரு பகவான் ஞான அறிவுக்கு காரகர், சனி பகவானோ நிதான அறிவுக்கான காரகர். பொதுவாக இந்த இரு வகையான குணங்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால தான் எந்த ஒரு செயலையுமே அவங்க ஆழ்ந்து சிந்தித்து ஒரு அனுபவபூர்வமாக தான் அந்த ஒரு முடிவை எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்ற சித்தியவே ஏற்படுத்தும். பொதுவாக உங்களோட காரகத்தில் பார்த்தோம்னா இந்த கிரகத்தோட தன்மைகளை பொறுத்து தான் இவங்களோட வாழ்க்கையில் பிற்பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் உண்மையாகவே இவர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கடினமான ஒரு உழைப்பை மட்டுமே நம்பி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் இவங்களோட அமைப்பு கூட உழைப்பால் உயர்ந்தவருங்கிற பட்டம் அது இவங்களுக்கே பொருத்தமான ஒரு பட்டம். அந்த அமைப்புகளில் தன் வாழ்க்கையில் இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவுமே தன் வாழ்க்கையை அவங்க ஒரு தியாக வாழ்க்கையாக வாழ்வாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தனக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட ஒரு 500 ரூபாய்க்கு பார்ப்பாங்க. தன் குழந்தைகளுக்கு அப்படின்னா 2500க்கு மேலேனா கூட எடுப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள். ஆனாங்க வாழ்க்கையில் தன் பின்பகுதி கூட இவங்க தன்னோட பிள்ளைகளோட கையை எதிர்பார்க்காம தன் அமைப்பு தன் கையே தனக்கு உதவினுட்டு தன் வாழ்க்கையில் தன் உழைப்பை நம்பியுமே இறுதி காலம் வரை ரொம்ப அற்புதமாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அவர்கள். பொதுவாக இவங்கள சொல்லணும் அப்படின்னா குணத்தில் ஒரு பசு குணம் பொருந்தியவர்கள் தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான குணம் கொண்டவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் இவங்களோட இந்த நட்சத்திரத்தோட அமைப்புகளில் பிறந்தவங்களே பார்த்தோம் அப்படின்னோம்னா காமதேனு ஒரு தெய்வீகமான ஆத்மா. அப்பேற்பட்ட அந்த காமதேனு யார்? பசுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது அந்த காமதேனு சொல்லவா வேணும்? 30 முக்கோடி தேவர்களும் அதில் அடங்கியக்கூடிய ஒரு ஜீவாத்மா தானே. அதை நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு தனி காணொலியே போடணும். அவ்வளோ பெரிய மகிமை உண்டு. அப்பேற்பட்ட ஒரு நற்குணங்கள். அதனால தான் பசு தான் இருக்கும் காலகட்டங்கள் வரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடியது. அந்தளவுக்கு அந்த பசுவோட தன்மை பொருந்திய ஒரு உத்தமமான குணம் பெற்றவர்கள் இவர்கள். அந்த தோளால் ஆனக்கூடிய முரசை தான் இதோட அந்த ராசியோட சின்னமாக வச்சுருக்காங்க. அந்த நட்சத்திரோட சின்னமே உங்களை எடுத்துக்கிட்டோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அதோட சின்னம் முரசில் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகையான தன்மைக்கு அந்த முரசு பயன்படும். ஒன்று பார்த்தோம்னா வீர முரசு, தியாக முரசு, நியாய முரசு. அந்த காலத்தில் அரசவையில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கங்களில் முரசு ஒன்று அமைப்புகளில். அப்போ இந்த வீர முரசுங்கிறது போர்க்காலத்தில் அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது. தியாக முரசு அப்படிங்கிறது இந்த கொடை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த முரசை ஒழித்து அந்த தானத்தை செய்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறது. அதே போல் நியாய முரசுங்கிறது அவர் தீர்ப்பு சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய முரசு. இப்போ இந்த 3 விதமான ஒரு ராஜ குணங்களும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதனால தான் இதை பறைசாட்டி சொல்லுவாங்க. வீரத்துலேயும் அவங்க ரொம்ப எல்லாத்தையும் தெரிந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்த கட்டம் பார்த்தோம்னா தியாகத்தில் ஒரு பெரிய கொடை வள்ளல் தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு கோயில் திருப்பணி வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா இவங்கள்ட்ட போய் நின்னா எதையுமே கொடுக்கக்கூடியதில் ஒரு கர்ணனுக்கு நிகரான ஒரு எண்ணம் கொண்டவர்கள். இதற்கு அப்பாற்பட்டு நியாயத்தில் இவர்களை யாரை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா மன்நீதி சோழனை தான் கம்பேர் பண்ணலாம். தான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். ஏன்னா அந்த நியாயத்தில் இவங்க ஒரு நீதிமானாக திகழக்கூடியவர்கள். அதனால தான் இந்த 3 வகையான துறைகளில் அவங்க மிகப்பெரிய சிறந்து விளங்குவாங்க. ஒரு வக்கீல், நீதிபதி, அதே அமைப்பில் இது நியாய தர்மத்தை சுட்டி காட்டும். வீரத்தில் காவல்துறையை சுட்டி காட்டலாம். மற்ற அமைப்புகள் இன்னும் அவங்க வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சகல துறைகளை சொல்லலாம். தியாகத்தில் அவங்க தர்மம் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு டாட்டா மாதிரி உள்ளவங்களை சொல்லலாம். இந்த மாதிரியான உயர்ந்த ராஜ குணங்களுக்காகிய முப்பெரும் குணம் கொண்டவர்கள் இவர்கள். ஒவ்வொரு மும்மூர்த்திக்கு நிகரானவர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தன்னோட உயலைப்பால் உயர்ந்து திளைக்கக்கூடியவர் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்லாம், ஊர்வாரி நிரம்பாகின்ற வயலும் உத்திரட்டாதியில் பிறந்த ஒரு குழந்தையும் இருந்தால் போதும் என்பார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட உத்தம குணம் பெற்றவர்கள் இவர்களை சொல்லிலடங்காது, எவ்வளவோ சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பிதமான அனுக்கிரகம் பெற்றவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்.